ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எலான் மஸ்க் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராக் ஏஐன்னு சொல்லி ஒரு ஏஐ வந்து ஒரு சேட்போட் மாதிரி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எர்த்லேயே நம்பர் 1 ஏஐ அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு இந்தியன் டைம் 10 மணிக்கு வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஏஐயை. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சாட் ஜிபிடி, அப்புறம் வந்து கோ பைலட், அப்புறம் வந்து டீப்சீக், அதாவது சைனாவோட டீப்சீக், இந்த மாதிரி ஏஐ எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது. இவர் எலான் மஸ்க் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த எல்லா ஏஐயும் விட இந்த ஏஐ தான், அதாவது எலான் மஸ்கோட கம்பெனியாக இருந்தால் எக்ஸ் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ண இந்த ஏஐ தான் பெஸ்ட் ஏஐ அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. எர்த்லேயே இதுதான் பெஸ்ட் ஏஐன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் ஜஸ்ட் வந்து க்ராக்கில் வந்து லாகின் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். நீங்கள் தான் எப்படி நீ தான் பெஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அது எல்லாமே ஒவ்வொரு யூனிக்கான ப்ராசஸ் தான். எனக்கு வந்து நான் வந்து ஹியூமர் பேஸ்டாகவும் ஆன்சர்ஸ் தருவேன். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொஸ்டினோ அந்த மாதிரி ஏதாச்சும் எங்கிட்ட கேளுங்க, அப்புறம் என்னோடய ஆன்சரை வந்து நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கிற மாதிரியான ஒரு ஆன்சர் தான் அது கொடுத்தது. ஸோ இனி என்னென்ன டெவலப் பண்ண போகிறாரு, ஃபர்தராக என்னென்ன வெர்ஷன்ஸ் வந்து இதில் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எலான் மஸ்க் வந்து எல்லாத்துலேயுமே கை வச்சார்னா அதில் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இனி வந்து ஏஐ யுகம் தான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனி வந்து எந்த ஏஐ வந்து டாமினேட் பண்ண போகுது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் நியூ வீடியோஸ்.